ஹாய் மக்களே, குட் மார்னிங். காஃபி வித் மோகன். இன்றைக்கி ஒரு 2 விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம தமிழக அரசாங்கம் ஜோசப் விஜய் சார் அவர்களுடைய கவர்மெண்ட்டில் ரேஷன் கடைகளில் மக்கள் பொருள் வாங்கணும் அப்படின்னா எந்த ரேஷன் கடைனாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அதில் ரேஷன் கார்டு கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சப்போஸ் வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கூட அந்த ரேஷன் கார்டோட நம்பர் தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த ரேஷன் கார்டோட நம்பர் அதை காமிச்சு நீங்கள் கை ரேகை வச்சு நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கிக்கலாம். அரிசி, பருப்பு, ஜீனி, துவரம்பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், மாவு, இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ஸோ இதை சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். திடீர்னு ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் கார்டு கொண்டு வரல, இல்லை அந்த வழியாக போகும்போது கார்டு இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ மஸ்ட்டு சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பு, ஸோ அந்த மாதிரி மொபைலில் சாஃப்ட் காப்பியாக ரேஷன் கார்டை வச்சுக்கலாம். ஸோ அதை காமிச்சிட்டு ரேகை வச்சுட்டு கூட நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலான்னு கவர்மெண்ட்டில் மினிஸ்டர் வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ அது மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மக்களே, நம்ம வீடியோ பார்க்குறவங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, 2வது விஷயம் என்னென்னா, சென்னையில் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக், உங்களுக்கே தெரியும். இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ என்னென்னா, ஒரு குறுகலான தெருக்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைக்கு தான் நிற்கிது. ஒரு கார் போய் திரும்ப முடியல. ஸோ மக்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா கூட போக முடியல. ஃபுல்லாக 2 வீலர். அதே போல் ஒர்க்கு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட தெரு ஃபுல்லாக 2 வீலர். அது ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. ஆனால் அந்த 2 வீலர் நிற்கிற அந்த நேரோவான ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா கார் நிற்கிது. காரை பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் பார்க் பண்ணுறனால ஒரு குறுகலான ஸ்ட்ரீட்டில் பாதி காரே பாதி ரோட்டை மறைச்சிருது. ஸோ அது நிறைய சென்னையில் நிறைய கார் ஓனர்ஸ் நிறைய பேர் அப்படி தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்க்கிங்கில் உங்களுக்குன்னு ஒரு பார்க்கிங் இருந்தால் நிப்பாட்டுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எங்கே காரை நிப்பாட்ட முடியுமோ அங்கேருந்து நிப்பாட்டிட்டு நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூட வரலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் காரை நிப்பாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது மக்களுக்கு இடையூறாக இருக்குது. சப்போஸ் ஒரு லாரி வருது, ஒரு கவர்மெண்ட் விஷயமா ஏதோ ஒரு ட்ரக் வருது அப்படின்னா கூட போக முடியல. ஸோ நேற்று அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு மக்களே. ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக காரு, உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரக், எதுவுமே வர முடியல, பயங்கர ஜாம் ஆகிடுச்சு. ஸோ இதில் வேறு 2 வீலர் வேறு பேக் சைடு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. ஸோ மக்களே, இனிமேல் கார் வச்சுருக்கவங்க கொஞ்சம் சேஃபாக நிப்பாட்டுங்க. ஸோ இதான் மக்களுக்கு இந்த 2 விஷயந்தான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மக்களே. என்னுடைய சேனல் பேர் மதுரை மோகன். ஸோ என் சேனலுக்கு நீங்கள்